4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெண் உதவி பொறியாளரை தாக்க முயன்றதால் பரபரப்பு. பணி பாதுகாப்பு வழங்க கோரி ஊழியர்கள் வாயிலில் அமர்ந்து போராட்டம். கோவையில் குப்பையில் தவறுதலாக போட்ட 7 சவரன் தங்க சங்கிலியை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர்கள். மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பாராட்டு. மதுரையில் கடந்த ஆண்டில் 12ஆம் வகுப்பு தேர்வில் விடைத்தாள் மாற்றிய விவகாரம். கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர், மாணவர் என 9 பேர் கைது. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும்? OPS உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் மன்னிப்பு கோரிய EPS தரப்பு. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை முதல் 2 நாட்கள் சில மின்சார ரயில் சேவைகள் ரத்து. தாம்பரத்தில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கள்ளச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. உயர்நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கவும் விளம்பரம் செய்யும் நோக்கிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கருத்து. டெல்லி சாணக்கியபுரியில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைகை தமிழ்நாடு இல்லத்திற்கு அடிக்கல். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கார்கில் போர் வெற்றியின் 25வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி. கார்கில் போருக்கு பிறகு பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை என்றும் வீரர்கள் மத்தியில் பேச்சு. கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் சாதி பெயர்களை நீக்கிவிடலாம். கல்வராயன் மலை மேம்பாடு தொடர்பான வழக்கில் அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 84,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுரை. தொடர் மழையால் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டியது. 11 மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சையையும் பயணத்தின் போது சந்திக்க உள்ளதாக தகவல். பெங்களூரு மகளிர் ஹாஸ்டலில் நுழைந்து இளம் பெண்ணை கொலை செய்த மத்திய பிரதேச இளைஞர் தனது காதலியை தன்னிடமிருந்து பிரித்ததாக கூறி ஆத்திரத்தில் வெறிச்செயல். தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஒருபோதும் தனியார் மயம் ஆக்கப்படாது. திருப்பத்தூரில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். திருப்பூர் அருகே மரணிக்கும் தருவாயிலும் பள்ளி குழந்தைகளை காப்பாற்றிய வேன் ஓட்டுநருக்கு மரியாதை செலுத்திய பள்ளி மாணவர்கள்.
முதலமைச்சர் உத்தரவின்படி 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குடும்பத்தினரிடம் வழங்கினார் அமைச்சர் சாமிநாதன். சென்னை ECR சாலையில் பிறந்த நாள் பார்ட்டி என பெயரில் அட்ராசிட்டி. மேலும் 2 பேரை கைது செய்த காவல்துறை. நடிகர் விஷால் நடிக்கும் திரைப்படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது, எதனால் இந்த முடிவை எடுத்திருக்கிறது தயாரிப்பாளர்கள் சங்கம்? அபிநயா, தயாரிப்பாளர்கள் சங்கம், அதாவது ஏற்கனவே இருந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சமீபத்தில் ஒரு முடிவை எடுத்திருந்தது. குறிப்பாக முன்னணியில் இருக்கக்கூடிய 4 நடிகர்களுடைய திரைப்படங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அதில் விஷால், கமல், சிம்பு, தனுஷ் ஆகியோருடைய பெயர்கள் இருந்தது. அவர்களுடைய படங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. அதாவது மறைமுகமான ஒரு ரெட் என்ற பொருளில் அவர்கள் ஒரு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இன்று அதற்கு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். சென்னை வடபழனியில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இன்று தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் சங்கத்தினர் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் தயாரிப்பாளர் சங்கத்தில் எடுத்த முடிவை அங்கு கூறியிருக்கிறார்கள். இதற்கு விநியோகஸ்தர் சங்கமும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கமும் அனுமதி, அதாவது ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது எதற்காக வந்தது என்றால், நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக 2017 மற்றும் 19ஆம் ஆண்டுகளில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் சங்கத்துடைய வைப்பு நிதியை அவர் தவறாக பயன்படுத்தியதாக இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், தயாரிப்பாளர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகிகள். எனவே அந்த பணத்தை திருப்பி தர சொல்லி நாங்கள் பல முறை கேட்டும் அவர் பதில் அளிக்கவில்லை. அதன் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். விஷால் தரப்பில் பலமுறை அவர்கள் தங்களுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், நாங்கள் உறுப்பினர்களுக்கு தான் அந்த பணத்தை செலவு செய்தோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் தங்களுடைய அந்த வைப்பு நிதியை திரும்ப செலுத்த வேண்டும் என்று தற்போது ஒத்துழைப்பு வழங்குவதில்லை, அதாவது படம் தயாரிக்கவோ அல்லது அவர் படத்தை வெளியிடவோ ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அபிநயா, திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பில் விஷால் நடிக்கும் திரைப்படங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மழை காரணமாக சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. கடந்த 1 வார காலமாக கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. கூடலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து காவல் நிலையம் செல்லும் சாலையில் ராட்சத மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. போக்குவரத்து அதிகமாக காணப்படும் அந்த சாலையில் மரம் விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அருகில் இருந்த மின் கம்பமும் சரிந்து விழுந்ததால் அங்கு வந்த மின்சாரத்துறையினர் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். மரம் விழுந்ததில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனம் ஒன்று சேதமடைந்தது. உடனடியாக அப்பகுதிக்கு வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்.